வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ பை 12th மேன்ஸ் வியூ. அடுத்த மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் ஹைதராபாத். ராஜஸ்தான் ராயல்ஸ் are coming back with the four massive wins. SRH on the other side is not getting their combination right. Going into the game, what are their initial thoughts? Starting with Tarun. சொல்றா. என்னோட இனிஷியல் தாட் என்னன்னா, ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது எல்லா மக்களும் பார்க்கும்போது ஆர்ஆர் என்ன ஈஸியா ஜெயிச்சிட போறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் யோசிக்க தோணும். பட் அதே மாதிரிதான் எஸ்ஆர்ஹெச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஆரும் எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நல்ல கலெக்டிவ் ஸ்குவாடா ஆர்ஆர் இருக்காங்க. நல்ல பலமான அடாப்டேஷன், அந்தந்த பிச்சுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கான ஸ்குவாடு தான் இருக்குது. நம்ம போன மேட்சே பார்த்துருப்போம். என்னதான் அதிரடியா அடிச்சிருந்தாலும் 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் நின்னு ஆடி கொடுப்பாரு துருவல் ஜுரல். அவரும் போன வருஷம் ரியான் பராக் தப்பு பண்ணிட்டாரு. அதுல ரியான் பராக் தப்பு பண்ணிட்டாரு. நின்னு ஆடி கொடுத்துருக்கணும். பட் ஆனா அவர் அந்த இடத்துல ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கேம் இன்டு ப்ளே. ஆமா, துருவல் ஜுரேவும் ஜடேஜாவும் நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டு ஓவர் ஸ்பேர்ல ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I think RR are coming in as a favorites for this game, no matter what. Yeah. Lakshan, what thoughts என்னடா? Absolutely. RR தான் கண்டிப்பா ஃபேவரட்ஸா இருக்க போறாங்க. ஏன்னா SRH அவங்க டாப் ஆர்டர்ல ஒரு சில மேட்ச் அடிக்கிறாங்க, இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரும் கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் RRனால ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட பவுலிங் லைனப்பும் முன்னாடி இருந்த சிஎஸ்கே லைட்ட மாதிரி தான். சோ ஒன்னும் பெருசா சொல்ல முடியாது. But they can correct their bowling lineup. They have good spinners. Yes. அவங்களால கரெக்ட் பண்ண முடியாதுன்னு இல்ல. They can correct. They are not making the right changes. ஜெயதேவ் உனக்கன் and ஹர்ஷல் பட்டேல் cannot play in the same team. அதை நம்ம பிளேயிங் 11 வரப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் RR the favorites going into the game. So next we will go to the pitch and conditions. ஹைதராபாத் எப்படி இருக்க போகுது பிட்ச் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் பாத்தீங்களா? பிட்சை பத்தி சொல்லணும்னா அது ஆவரேஜா 180 அடிக்கிற ஸ்கோர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 180 அடிச்சா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஹைதராபாத்ல வந்து என்னன்னா ட்ரெடிஷ்னலான விக்கெட் எப்படி இருக்கும்னா முன்னாடிலாம் நான் ஒரு 5 years 6 years பேக் சொல்றேன். அப்பெல்லாம் வந்துட்டு பிட்ச் ஸ்லோவா இருந்துச்சு. அது வந்து ஒரு 170 180 நம்ம வந்து அப்போ வந்துட்டு பெருசா அந்த சன்ரைஸ் ஹைதராபாத் எல்லாம் பாத்துருக்கோம். அப்போ ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்க கேன் வில்லியம்சனோட கேப்டன்சில. 150 அடிக்கிறோம் டிஃபெண்ட் பண்றோம், 160 அடிக்கிறோம் டிஃபெண்ட் பண்றோம், இல்ல பவுலிங் போட்டு 140 கொடுக்குறோம், அதை சேஸ் பண்றோம். அவங்க வந்து அப்போ பிக் நேம்ஸ் எல்லாம் அவங்க இல்ல. தே ஹேட் புவனேஸ்வர் குமார் வாஸ் தி ஒன்லி பிக் நேம் அவங்க இதுல. அப்புறம் ரஷீத் கான் இருந்தாரு. மத்தபடி பார்த்தோன்னா சித்தார்த் கவுல் இருந்தாரு, முகமது சிராஜ் இருந்தாரு, விபுல் சர்மான்னு ஒருத்தர் இருந்தாரு. விபுல் சர்மாலாம் இப்ப யாருன்னா யாருக்கும் தெரியாது. விபுல் சர்மான்னு ஒருத்தர் இருந்தாரு, பென் கட்டிங் இருந்தாரு. இதுதான் அவங்களோட பவுலிங் லைனப். இந்த பவுலிங் லைனப் வச்சுட்டு தான் அவங்க டிராஃபி அடிச்சாங்க. அது பியூர்லி பிகாஸ் ஆஃப் கேன் வில்லியம்சன்ஸ் பிரில்லியன்ட் கேப்டன்சி. இப்ப வந்துட்டு எப்படி மாறி இருக்குன்னா கடைசி ஒரு 5 வருஷத்துல இட்ஸ் அ பேட்டிங் பாரடைஸ். மினிமம் 220 230 240 அடிச்சு நவுத்துறாங்க சன்ரைஸ் ஹைதராபாத். 2025ல பார்த்தோம்னா 200+ ஸ்கோர்ஸ் நிறைய அடிச்சிருந்தாங்க. 250. எஸ் அதேதான். ஆனா இல்ல 2025ல வந்துட்டு நிறைய கிராஸ் பண்ணல. 2025ல தேவர் அவுட் ஆஃப் ஃபார்ம். 2025ல வந்துட்டு நான் பார்த்தேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட். 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் அதிகமா ஜெயிக்கல. பேட்டிங் செகண்ட் டீம் தான் வந்துட்டு 4 மேட்சோ 5 மேட்சோ ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் டீம் சேஸ் பண்ற டீம். 2024ல தேவர் கோயிங் பெர்சர்க். 270 280 216 விளையாட்டு கட்சின்னு இருந்தாங்க. EA ஸ்போர்ட்ஸ் மாதிரி, கிரிக்கெட் 07 மாதிரி அடிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் லக்ஷன் ஒன் தாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்ல அவன் சொல்றதானா? அதே மாதிரிதான் ஒரு இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு 180 to 200 குட் டோட்டல் நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் பார்த்தோம் 160 தான் அடிச்சிருந்தாங்க. அதுவே சேஸ் பண்ண கடைசி பால் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். மேபி ஃப்ரம் நாட் ராங் 19.5ல ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கடைசி பால் தான் ஜெயிச்சாங்க. இந்த மாதிரிதான் போச்சு எப்படியும். ஸோ
யார் பக்கம் வேணா ஓகே போலாம். நான் பட் ஐ பட் ஐ மீன் ஹேவ் டிஃபரெண்ட் சாரி, ஒப்பீனியன். யார் அவங்க அதே பக்கம் அவங்க அதே பிச் ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. they'll play on a different pitch எனக்கு தோணுது. ஏன்னா போன மேட்ச் அந்த பிச் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இஃப் இட்ஸ் ஆன் அ டிஃபரெண்ட் பிச் இட் கேன் பி 195 to 210 விக்கெட். என்னதான் இருந்தாலும் போன மேட்ச் வந்து எஸ் எல்எஸ்சியோட பேட்டிங் வீக்கா இருந்துச்சு. தே லூஸ் ஏர்லி விக்கெட். ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மிச்சல் மார்ஸோ எடன் மாகரமுக்கு ஒரு கோ கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த 160 மேக்ஸிமம் 16 ஓவர்ல சேஸ் பண்ணிருப்பாங்க. If Aiden Markram or Mitchell Marsh, either one of them would have stitched up a partnership with Rishabh Pant, the story would have been different. அதனால வந்துட்டு அங்க வந்து நான் கன்சிடரேஷன் கூட எடுத்துக்கவே மாட்டேன். எனி டே 160 160 to 180 nowadays is not at all sufficient. நான் முந்தானத்து ப்ரிவியூல சொன்னேன்னா இப்பயும் சொல்றேன், 180 is not sufficient. They should have to score anywhere between 195 to 210 to defend. அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங்லாம் வந்துட்டு 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா தேவை. தே கேனாட் டிஃபெண்ட் அவ்வளவு சீக்கிரம்லாம். தே கேனாட் டிஃபெண்ட். ஸோ தே ஹேவ் டு ஸ்கோர் 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா இது இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு பக்கம்னா ஆர்ஆரோட பவுலிங் அட்டாக் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் அட்டாக் பவர் ஹவுஸா இருக்கு. பட் ஆனா இஃப் தே லூஸ் அபிஷேக் சர்மா அண்ட் ட்ரேவிஸ் ஹெட், தே ஆர் ஸ்ட்ரகிளிங். டாப் 3 இஸ் டாப் கிளாசன் இஸ் நாட் இன் இஸ் பெஸ்ட் சொல்லியே அவனு. போன மேட்ச் 33 பாலுக்கு 38 அடிச்சாரு. அந்த இன்னிங்ஸ் தான் தே காஸ்ட், அந்த இன்னிங்ஸ் தான் காஸ்ட் தெம் த மேட்ச். அந்த கிளாசன் ஒரு 33 பாலுக்கு அவர் எப்பவும் போல ஆடி இருந்தாருன்னா he would have gone to 58-60. அந்த 58-60னா கிட்டத்தட்ட 22 ரன்ஸ் மினிமம் வச்சுக்கோ. மினிமம் 55 to 60 அடிச்சிருப்பாரு. அது வந்து இங்க இருந்து ஒரு 28 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. அந்த 28 ரன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சா கண்டிப்பா போன மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. சும்மாவே 210 ஸ்கோர் அடிச்சாங்க. ஏன்னா 28 முன்னாடி ரன் மேட்சும் 230. டிஃபென்சிவா தான் போன மாதிரி தான் இருந்தது. கிளாசன் டிஃபென்சிவா தான் எடுத்துட்டு போனாரு. விக்கெட் போக போக அவர் டிஃபென்சிவா தான் ஆடினாரு. அவர் கேம் ஆடணும்னு எனக்கு தோணுது. டோட்டல் கொஞ்சம் அதிகமாகி டிஃபென்சிவா போனது. அவர் கேம் ஆடணும்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு என்னன்னா 210ல இருந்து அவர் அடிச்சிருந்தாருன்னா 238க்கு போயிருக்கும். ஸோ அதனால அவரு கொஞ்சம் ஸ்லோ ஆட்டாருன்னு தோணுது. சரி, ஓகே, மூவ் பண்ணி பிளேயிங் 11க்கு வருவோம். அப்படியே பிளேயிங் 11 பக்கம் போவோம். எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ்? ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஐ லவ் ஒன் சேஞ்ச். அவங்க வந்து எப்படி ஆடுறாங்கன்னா, ஒரு அவே கேமுக்கு ஒரு பவுலரும் அவங்களோட ஹோம் கண்டிஷனுக்கு ஒரு பவுலர் ஆடுறாங்க. இஃப் தே ஆர் பிளேயிங் ஹோம், பிரிஜேஷ் சர்மா ஆடுறாரு. அவே கேம்ல துஷார் தேஷ்பாண்டே ஆடுறாரு. ஐ திங்க் துஷார் தேஷ்பாண்டே வில் டேக் த பிளேஸ் ஆஃப் பிரிஜேஷ் சர்மா இன் திஸ் மேட்ச் எனக்கு தோணுது. பிரிஜேஷ் சர்மாவே நல்லா தான் போட்டுட்டு இருக்கா. இல்ல இல்லாம ஸ்லோர் வேரியேஷன் பவுலர் கொஞ்சம் அடி வாங்குறாங்கன்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எச் அவர் நல்லா போடுறாரா இல்லன்னு சொல்ல. தே ஹேவ் a tactic. அந்த டாக்டிக்கு தே வில் ஸ்டிக் ஆன் எனக்கு தோணுது. ஹோம் கேம்னா பிரிஜேஷ், அவே கேம்னா இவர் துஷார் தேஷ்பாண்டே. நம்ம சிஎஸ்கே ஒரு காலத்துல இருந்து ஹோம் கேம்னா ஹர்பஜன் சிங் எப்பவுமே ஆடுவாரு. அப்படி ஹோம் கேம் இல்லன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவார். எஸ்ஆர்எச் எனி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட்? நான் வந்து ஒரு 2 சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ டாப் ஆர்டர்ல வந்து வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் இருக்கனால ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் கொண்டு வரலாமோன்னு தோணுது. ஸோ ஆஃப் ஸ்பின் இருக்கு. அதே போல பவுலிங் லைன் வீக்கா இருக்கனால நான் வந்து பிரைடன் கிரேஸ்க்கு போலான்னு இருக்கிறேன். பிரைடன் கார்ஸ் வந்து நினைக்கிறேன். போன ப்ரிவியூல நானும் சொன்னேன். பட் ஆனா அவங்க அவரை பத்தி யோசிக்கிற மாதிரி கூட தெரியல. அவர் இம்பாக்ட் சப்ல கூட இல்ல. பிரைடன் கார்ஸ் 3 ஃபாரினர் தான் ஆடுறாங்க. அப்படி இருந்தா அவர் இம்பாக்ட் சப்ல இல்ல. ஐ திங்க் ஹி இஸ் நாட் ஃபிட். மேபி ஹி வில் ஃபிட். He can be in playing 11. I think so. Okay, fair enough. லக்ஷன் நீ சொல்றான். அதே மாதிரிதான் எனக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா டாப் ஆர்டர்ல, ஏன்னா இப்ப ஆட இருக்கிற கண்டிஷன்ல அவங்க பவர் பிளேலயே மேட்ச் முடிச்சுட்டு போயிடுறாங்க. They took away the game within the power play itself. சும்மா யாராச்சும் பேசாதீங்க. லியாம் லிவிங்ஸ்டன் போட்டா மட்டும் அந்த சின்ன பையன் அடிக்காம இருக்க போறான். பும்ராவே அடிக்க மாட்டாரு. டேய் அது ரைட் ராம். He's probably a wicket taking chance. He'll create more chances.
லயாம் லிவிங்ஸ்டன் நீ சிரிக்காதடா. லயாம் லிவிங்ஸ்டன் நல்ல பவுலர் தான்டா. டேய் நல்ல பவுலர் தான்டா, ஆப்போசிட்ல ஆடுறது யாருன்னு பாக்கணும்டா. வைபவ் சூரியவன்சிடா. டேய் நீ சும்மா அது பேசிட்டு ரைட்டா. அவன் வைபவ் பட் சூரியவன்சி எப்படி டேய் ஆடுன்னு இருக்கான் பாத்துன்னு தானே இருக்க. எஸ்ஆர்எச் பவுலிங் பாத்திருக்கியா இல்லையா? அவன் புடிச்சு மேயதான் யாரு போறான். போட்டாலும் அடிக்கதான் போறாங்க. சரி ஓகே, பட் யாரு போட்டாலும் அடிக்கதான் போறாங்க. பட் சரி he ஓகே create a புரியுது எனக்கு. wicket taking chance. புரியுது எனக்கு. பட் ஆனா வந்துட்டு சலீல் நான் டிராப் பண்ண மாட்டேன். அவன் அவருக்கு ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்பின்ல chance கொடு. எக்ஸ்பின் மாத்த தானே போறியான். அது கொஞ்சம் புரியுது எனக்கு. பட் ஆனா நான் வந்துட்டு சலீல் டிராப் பண்ண மாட்டேன். I'll give him a chance another match. சோ அதனால வந்துட்டு Probably I'll go with Liam Livingston. என்னை பொறுத்த வரைக்கும் I will not drop சலீல் அரோரா because youngsters need to be backed. சலீல் அரோரா will do well ன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ வில் நாட் டிஸ்டர்ப் சலீல் அரோரா. இன்னொரு டைம் என்ன பண்றேன்னா, நான் சொல்லினே இருக்கேன், உனட்கட்டும் அக்சல் பட்டேலும் ஒரே லெவல்ல ஆட முடியாது. ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ஆட முடியும். ரெண்டு பேரும் முறுக்கு புலி பவுலர்ஸ். 130 ரெண்டு பேர் நாடி கிளாக் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆடி ஆகணும். ஐ திங்க் பிரஃபுல் ஹிங்கே should come in. பிரஃபுல் ஹிங்கே ஆர் சிவம் மாவி should come in for உனட்கட் ஆர் அக்சல் பட்டேல் எனக்கு தோணுது. ஐ திங்க் அக்சல் பட்டேலா உனட்கட்டா நான் யோசிச்சேன்னா, போன மேட்ச் நான் சொன்னேன் உனட்கட்டை தூக்குவேன். ஆனா போன மேட்ச் நீ அக்சல் உனட்கட் வந்துட்டு ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. அக்சல் பட்டேலா நான் தூக்குவேன். அக்சல் பட்டேலை தூக்கிட்டு ஐ வில் பிரிங் இன் பிரஃபுல் ஹிங்கே ஆர் சிவம் மாவி. இன்னொன்னு என்னன்னா, இஃப் நீங்க சொல்ற மாதிரி தான், இஃப் பிரைடன் காஸ் இஸ் ஃபிட், ஈசான் மலிங்கா ஷுட் மேக் வே ஃபார் பிரைடன் காஸ் தோணுது எனக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு சேஞ்ச் நான் சொல்றேன். கீ மேட்சப்ஸ் பக்கம் போவோம். அப்படியே எனி மேட்சப்ஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு? என்னோட இன்ட்ரெஸ்டிங் மேட்சப் என்னன்னா, டிராவிஸ் ஹெட் விசஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். யா, அத நானே எழுதி வச்சிருக்கேன். நல்லா பவுன்ஸ் இருக்கறனால போடுவாருன்னு தோணுது எனக்கு. அதேதான் எனக்கும். இன்டு தி பாடி ஷார்ட் பால்ல வந்துட்டு டிராவிஸ் ஹெட் சிக்குவாருன்னு தோணுது எனக்கும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. லக்ஷன் உனக்கு? அதேதான், டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் மாண்ட்ரே பர்கர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவரும் அதேதான், இன்டு தி பாடி ஹிட் தி டெக் வாய்ப்பு இருக்கு. But I am looking forward to, even though Klaasen is not in his best of his forms, I am looking forward to Klaasen versus Ravi Bishnoi. அந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ they can well ahead go in the match ன்னு தோணுது. ஏன்னா ரவி பிஷ்னாய் சூப்பரா போட்டுருந்தாரு. If Klaasen can take Ravi Bishnoi down, SRH will have an advantage அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணுவோம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு. கீ பிளேயர்ஸ், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். யார் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. கீ பிளேயர்ஸ் யாரு வந்து கீ பிளேயரா இருக்க போறாங்க சொல்லுங்க. ஆர்ஆர்ல வந்து துருவ் ஜுரல் கீ பிளேயரா இருப்பாருன்னு தோணுது. ஓகே, அதே போல எஸ்ஆர்எச்ல வந்து அபிஷேக் சர்மா. ஓகே, அபிஷேக் சர்மா ஒரு நல்ல இன்னிங்ஸ்க்கு அப்புறம் வராது. ஓகே, தக்ஷன் நீங்க? எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் நினைக்கிறேன். ரியான் பராக், அப்புறம் வந்து மேபி எஸ்ஆர்எச்ல அபிஷேக் சர்மா. ஓகே, எனக்கு வந்துட்டு ஐ எம் ஸ்டில் கோயிங் வித் எஸ்ஆர்எஸ்ல வந்து ஐ திங்க் Klaasen he will come to his best ன்னு தோணுது. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்துட்டு குட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி. அதுவும் இந்த பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வீக்கான பவுலிங் அட்டாக் தான். இந்த பவுலிங் எம்ஐ ஆர்சிபியே புதைச்சிட்டு வராரு. இந்த பவுலிங் அட்டாக்லாம் ஏமாத்துறோம். எம்ஐ கண்டிப்பா இந்த பவுலிங் அட்டாக் எதிராக கேட்டகோன்னு தோணுது எனக்கு. ஸோ ஐ திங்க் வைபவ் சூரியவன்சி. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ப்ரெடிக்ஷன்ஸ் டைம். who are the favorites in what percentage? டக்குன்னு அப்படியே சொல்லி முடிங்க பாப்போம். நான் வந்து 70-30 தரலான் இருக்கேன். ஸோ ஆர்ஆர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹார்ஷாவே போறேன், 85-15 போறேன் நானு ஆர்ஆருக்கு. ஓகே, ஃபேர் எனஃப். நான் வந்துட்டு 60-40 இன் ஃபேவர் ஆஃப் ஆர்ஆர். ஏன் 60-40னா, எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கிளிக் ஆச்சு. அவங்களுக்கு கை கொடுத்து ஒரு 250, 260, 270 போயிட்டாங்கன்னா நோ வே பேக் ஃபார் ஆர்ஆர். அத டேக் ஆன் பண்றது கஷ்டம். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், முடியாதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஆர்ஆர். அதனால என்னதான் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும். ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்கடா, அதுக்கப்புறம் யாரு கேம் எடுத்துட்டு போறது? அதுதான் அங்க மேட்ரு. ரியான் பராக் இன்னும் ஃபார்ம்ல வரல. டொனாவன் பெரேரா இன்னும் ஐபிஎல்ல ப்ரூவன் கிடையாது. ஹெட்மயர் இன்னும் ஃபார்ம்ல வரல. அவர் T20 வேர்ல்ட் கப்ல நல்லா ஃபார்ம்ல இருந்தார். ஆனா இங்க இன்னும் வரல அவரு. He hasn't arrived yet. நம்பர் 3 துருவ் ஜுரல். டாப் 3 சூப்பரா ஆடின்னு இருக்காங்க. will not disturb them. டாப் 3க்கு அப்புறம் யாரு இருக்கா உனக்கு? 250, 260 எல்லாம் ஈஸியா சேஸ் பண்ண முடியாது. ஆர்ஆரோட பேட்டிங் லைன் பெஸ்ட்லாம் அது கஷ்டம் தான். அதுதான் சொல்றேன் நான். சோ அதனால
if SRH if SRH is posting some targets above 240, SRH will be in the game அப்படின்னு நினைச்சோம். அதனால 60-40. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி ரேப்னு தோணுது எனக்கு. அப்படியே பாக்குற நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட்டை பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்து கிடைக்கும். அடுத்த ஒரு ரிவ்யூ ஆர் ப்ரிவ்யூ வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, keep cheering and support cricket. Bye bye.